வணக்கம். சென்ற வாரம்தான் ராயப்பேட்டாவுடைய அரண்மனைகள் மற்றும் அரசர்களுடைய வரலாறு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி ராயப்பேட்டாவில் இருக்கிற தெருக்கள், அதுகளுடைய பெயர்கள், அப்புறம் இங்கே இருக்கிற சில காலனிஸ், அதுகளுடைய பெயர்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. கிழக்கிந்திய கம்பெனி 17ஆவது நூற்றாண்டில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டின பிறகு 1799ஆவது ஆண்டு வரையில் ஆங்கிலேயர்கள் மிக குறைவாகவே கோட்டையை விட்டு வெளியே வந்தார்கள். அந்த வருடம் திப்பு சுல்தான் மரணம் அடைந்து விடவே இவங்களுக்கு பெரிய அளவில் தைரியம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு சென்னையை, அந்த கோட்டையை சுற்றி இருக்கிற பல பகுதிகளில் பெரிய பெரிய இல்லங்கள்லாம் கட்டி கொண்டு அங்கே வசிக்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, அதே போல் கிரேட் சவுல்ட்ரி பிளெயின், அதாவது மவுண்ட் ரோடை சுற்றி இருக்கிற பகுதிகள். எந்த பகுதிகள் எல்லாம்? ராயப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, அதே போல் புதுப்பேட்டை, இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏராளமாக வசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ராயப்பேட்டாவை சுற்றி கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளோட பெயரில் பல சாலைகள் இப்போவும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு பட்டுலோஸ் ரோடு, அதுக்கு பட்டுல்லாஸ் ரோடு, பட்டுல்லா ரோடு இப்படின்லாம் போட்டிருப்பாங்க. கரெக்ட் பெயர் பட்டுல்லோ. பட்டுலோவோட சாலை அப்படிங்கிறதுனால பட்டுலோஸ் ரோடு. கேப்டன் ஆர்ச்சிபால்ட் பட்டுல்லோ, அவர் 19ஆவது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் சென்னை இராணுவத்தில் இருந்ததுனால அவருடைய இல்லம் இந்த இடத்துல இருந்தது. அதனால் அந்த ரோடுக்கு பட்டுலோஸ் ரோடு அப்படின்னு பெயர். அதே போல் இங்கே இருக்கிற வுட்ஸ் ரோடு, ஒயிட்ஸ் ரோடு, வெஸ்ட்காட் ரோடு, பீட்டர்ஸ் ரோடு, பைக்ராஃப்ட்ஸ் ரோடு, இது எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனியில் அதிகாரிகளாக இருந்தவங்களுடைய இல்லங்கள் இருந்தது. அவங்களுடைய வீடுக்கு செல்கிற பாதை இருந்ததுனால அந்தந்த பகுதிக்கு அந்தந்த ஆளுடைய பெயர் கொடுக்கப்பட்டது. ராயப்பேட்டாவில் மற்றொரு பகுதி ஆழ்தோட்டம். ஆழ்தோட்ட பூபதி நானடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கு எங்கேருந்தாவது இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கணுமே, அதுதான் இந்த ஆழ்தோட்டம். ஹால்ஸ் கார்டன், ஜென்ரல் ஹாமில்டன் ஹால். சென்னை இராணுவத்தில் இவர் ஒரு ஜென்ரலாக இருந்தார். அவருடைய இல்லம் இந்த பகுதியில் இருந்தது. அதற்கு ஹால்ஸ் கார்டன் அப்படின்னு பெயர். இப்போ அது பல சின்ன சின்ன குறுகிய சந்துகளாக மாறி ஹால்ஸ் கார்டன் 1, ஹால்ஸ் கார்டன் 2, 3, 4 அப்படின்னுலாம் இருக்குது. அதே போல் இராணுவத்தில் இன்னொரு ஜென்ரல் பேட்டர். அதனால தான் ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோட். ராயப்பேட்டா மணிக்கூண்டிலேருந்து மவுண்ட் ரோடுக்கு செல்கிற ஒரு பெரிய பாதை, ஜிபி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய ஒரு சைடில் இருந்தது பேட்டர்ஸ் தோட்டம், பேட்டர்ஸ் கார்டன். அவருக்கு பெரிய வீடு அந்த இடத்துல இருந்தது. அவர் இறந்து போன பிறகு ஒரு குஜராத்தி குடும்பம், லொட் கோவிந்ததாஸ், அவங்க அந்த இடத்த வாங்கி லொட் கோவிந்ததாஸ் கார்டன் அப்படிங்கிற பெயரில் அந்த இடத்த மாற்றி கொண்டாங்க. அந்த இல்லத்துக்கு காந்தி வந்திருக்கார், விவேகானந்தர் வந்திருக்கார், அந்த மாதிரி பெரிய பெரிய புள்ளிகள், ஆளுமைகள்லாம் வந்து அந்த இடத்துல வசித்திருக்காங்க. அந்த தோட்டம், லொட் கோவிந்ததாஸ் தோட்டத்திலேயே லொட் கோவிந்ததாஸுக்கு ஒரு சமாதியும் இருக்குது. இப்போ அந்த இல்லம் இருந்த இடமே காணோம். அந்த இடம் எல்லாம் வந்து அவங்க குடும்பத்திலேயே பல பேர் அதை பிரித்து கொண்டு, சில பேர் அங்கேயே வசிக்கிறாங்க, சில பேர் அதை கடைகளாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பின்புறத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்ஜிஎன் நகர் அப்படின்னு ஒரு பகுதி. லொட் கோவிந்ததாஸ் நகர் அப்படிங்கிறத எல்ஜிஎன் நகர், அதாவது லொட் கோவிந்ததாஸ் நகர். சென்னையில் எல்லாத்தையுமே நம்ம இனிஷியலாக மாற்றிடுவோம் இல்லையா, பேர் என்னவோ எல்ஜிஎன் நகர் தான். ஆனால் இப்போ கூட நீங்கள் அங்கே போய் எல்ஜிஎன் நகர்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. பார்டர் தோட்டம் அப்படின்னு கேட்கணும். அது என்ன பார்டர்? இந்தியா பாகிஸ்தான் பார்டரா? பேட்டர் தோட்டம் அப்படிங்கிறது நாளடைவில் பார்டர் தோட்டம் அப்படின்னு மாறி போய்விட்டது. அதுதான் அந்த இடத்துல இருக்கிற பகுதி, ஜென்ரல் பேட்டர். இப்படியெல்லாம் பல பெயர்களை வந்து இந்த பகுதியில் நம்மளால் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளுடைய பெயர்களெல்லாம் பார்க்கலாம். இந்த வுட்ஸ் ரோடும் மவுண்ட் ரோடும் சந்திக்கிற ஒரு ஓரத்தில் ஒரு பெரிய சத்திரம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கு உத்தண்டி சவுல்ட்ரி அப்படின்னு பெயர். அதாவது இந்த பொப்பிலி அரசர்களுடைய குடும்பத்துக்கே சொந்தமாக இருந்த ஒரு பகுதி அது.
அந்த உத்தண்டி சவுட்ரி இருந்த இடம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனாலேயே இந்த மவுண்ட் ரோடு பூராவுக்கும் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் இந்த கிரேட் சவுல்ட்ரி பிளெயின் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில். இந்த ராயப்பேட்டாவில் ஆங்கிலேய அதிகாரிகளை தவிர பல காலனிஸும் உண்டு. அதில் சிலதெல்லாம் அதுக்கும் வரலாறு உண்டு. உதாரணத்துக்கு லாய்ட்ஸ் ரோடு. இது எங்கேருந்து? லாய்ட்ஸ் அப்படிங்கிறவர் யார்? லாய்ட் அப்படிங்கிறவர் 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் E.C. லாய்ட், இவர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு கமிஷனராக இருந்தார். அவருடைய காலத்தில் தான் அந்த பாதை டெவலப் ஆனதுனால அவருடைய பெயர்லேயே அதுக்கு லாய்ட்ஸ் ரோடு அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. லாய்ட்ஸ் ரோடுக்கு அருகே இருக்கிறது கான்ரன் ஸ்மித் ரோடு. அது என்னவோ கோபாலபுரத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த கான்ரன் ஸ்மித் அப்படிங்கிறவரும் ஒரு காலத்தில் கார்ப்பரேஷனுக்கு கமிஷனராக இருந்தார். அதற்கு பிறகு சென்னை மாகாணத்துக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்து டெல்லியில் போய் வைஸ்ராய்ஸ் கவர்னிங் கவுன்சிலில் அங்கத்தினராகவும் இருந்தார். நைட்ஹுட்டும் பெற்றார். சர் எரிக் கான்ரன் ஸ்மித். அவருக்கு ஒரு சிலை இப்பொழுதும் ரிப்பன் பில்டிங்க்கு உள்ளே இருக்கிறது. மற்ற பகுதிகளெல்லாம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏராளமாக புறங்கள் உண்டு. லலிதாபுரம், ஸ்ரீபுரம், லக்ஷ்மிபுரம், கிருஷ்ணாபுரம், இப்படியெல்லாம். இதுக்குள்ளெல்லாம் நிறைய வீடுகள் உண்டு. மிக அழகான ரெசிடென்ஷியல் காலனிஸாக இருந்த ஒரு பகுதி இதெல்லாமே. இந்த லலிதாபுரம் அப்படிங்கிறதே ஒரு காலத்தில் ஒரு பெரிய இல்லமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயண ஐயர், ராமசாமி ஐயர் அப்படின்னு பெஸ்ட் அண்ட் கம்பெனிக்கு த்விபாஷியாக இருந்த 2 சகோதரர்களுடைய இல்லம். 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் 9000 சதுர அடி பரப்பில் வீடே இருந்தது. அதற்கு பிறகு அதோடைய தோட்டம் எல்லாம் பல ஏக்கர் பரப்பில் இருந்தது. 2வது உலகப் போரும் பொழுது இவங்க தொழில் ரீதியில் ஏராளமாக நஷ்டம் அடைந்து விடவே அந்த வீடு ஏலத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதோடைய தோட்டத்தில் இருந்த பல பகுதிகள், லக்ஷ்மிபுரம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் ரெசிடென்ஷியல் காலனியாக மாறியது. அந்த லலிதா சதன் அப்படிங்கிற இல்லம் சமீப காலம் வரையில் இருந்தது. இப்பொழுது தான் இடித்து தள்ளப்பட்டு இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறி போய்விட்டது. அந்த கட்டடத்தை நீங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லலிதா சதன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இல்லமாக இருந்திருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த லக்ஷ்மிபுரம்னு இதுக்கு அருகே இருக்கிற ஒரு பகுதி, அதில் ஒரு காலத்தில் லக்ஷ்மிபுரம் யங் மென்ஸ் அசோசியேஷன் ஒரு சங்கம் உண்டு. அந்த சங்கமில் பேசினாதான் மெட்ராஸ் மாகாண அரசியலில் ஒரு பெரிய பெயர் சம்பாதிக்கலான்னு ஒரு பெயரே உண்டு. அதில் சர் ஆர்காட் ராமசாமி முதலியார், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சிபி ராமசுவாமி ஐயர், இந்த மாதிரி சென்னை மாகாணத்துடைய பெரிய ஆளுமைகளெல்லாம் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. இந்த ராயப்பேட்டாவில் பெயர் மாற்றமே சத்தம் போடாமல் பெயர் மாற்றின ஒரு பகுதி உண்டு. இன்னி வரையில் எங்கள் பெயரை எப்போ மாற்ற போகிறீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருந்தும் பெயர் மாற்றாமல் இருக்கிற ஒரு பகுதியும் உண்டு. முதல் கங்கை அம்மன் கோவில் ஸ்ட்ரீட் ராயப்பேட்டாவில் இருக்குது. ஒரு காலத்தில் இதுக்கு என்ன பேர் தெரியுமா? கள்ளுக்கடை தெரு அப்படின்னு பேர். ஆரக் ஷாப் ஸ்ட்ரீட். அதை எங்கேருந்தோ கங்கை அம்மன், ஒருவேளை ஜலம், நதி, தண்ணி அந்த மாதிரிலாம் வச்சு பெயரை மாற்றி கங்கை அம்மன் கோவில் ஸ்ட்ரீட் அப்படின்னு அந்த பெயரை நீட்டாக அவங்களே மாற்றிட்டாங்களா, எப்படி அவங்க பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கு ஆரக் ஷாப் ஸ்ட்ரீட்னு இருந்தது. அது அப்புறம் அப்படி எப்படியோ யாரோ சைலண்ட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் எங்கள் பேரை மாற்றுங்கன்னு கெஞ்சிட்டே இருக்கிறவங்க கொலக்காரப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் உங்கள் பகுதி கொலக்காரப்பேட்டையா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு கொலை கோபம் வந்துடும், கொலவெறி. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் கலைக்காரர்பேட்டை, கல்லுக்காரப்பேட்டை, என்னெல்லாமோ அர்த்தம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த கொலக்காரப்பேட்டைங்கிற வார்த்தையே பிடிக்காது. பல முறை அவங்களும் கார்ப்பரேஷனில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கார்ப்பரேஷன் அசைகிறதாகவே இல்லை. ஏன்னா எந்த அரசியல்வாதி தன்னுடைய பெயரை கொலக்காரப்பேட்டை அப்படின்னு ஒரு பகுதிக்கு கொடுப்பார்? கொடுக்கவே மாட்டார். அதனால கொலக்காரப்பேட்டையாகவே இருக்குது. கல்லுக்காரப்பேட்டையாக இருந்திருக்கலாம், கலைக்காரர்பேட்டையாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொலக்காரப்பேட்டை அப்படின்னு தான் எழுதியிருக்கும். அதுக்கு எப்படி அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இந்த ராயப்பேட்டாவில் ஒரு பெரிய சாலை, இன்ஃபேக்ட் மெயின் வீதியே அதுதான் அப்படின்னு சொல்லலாம், ராயப்பேட்டா ஹைரோடு. ராயப்பேட்டா ஹைரோடுக்கு திருவிகா ரோடு அப்படின்னு இப்போ பெயர் வச்சுருக்காங்க. திருவி கல்யாண சுந்தர முதலியார் ரோடு.
திருவிக பிரபல எழுத்தாளர், அறிவுஜீவி, தொழிலாளிகள் சங்கம் எல்லாம் ஸ்தாபித்து லேபர் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய லீடராக இருந்தவர். சிறந்த பக்திமான், முருக பக்தர், சிந்தனையாளர், என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. திருவிகாவுடைய ஆரம்ப காலம் ராயப்பேட்டையில் தான் நடந்தது. இந்த இடத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் தெரு அப்படின்னு ஒரு தெரு பார்க்கலாம், சுந்தரேஸ்வரர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு பேர் பார்க்கலாம். அந்த சந்துகள் அருகே தான் திருவிக இருந்தார். அதனால தான் இந்த பகுதியில் இருக்கிற பிரதான சாலைக்கு திருவிக ரோடு அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல கௌடியா மட் ரோடுன்னு ஒரு ரோடு உண்டு. கௌடியா மட் பேரை பார்த்தாலே பெங்காலிலேருந்து சைத்தன்ய மகாபிரபு அவருடைய மதத்தில் கிருஷ்ண பக்தியில் வந்தவங்க இந்த இடத்துல அவங்களுக்கு மிக அழகான வங்காள பாணியிலேயே கட்டி கொண்ட ஒரு கோவில் கௌடியா மடம் இந்த தெருவில் இருக்குது, கௌடியா மட் ரோடில் இருக்குது. இந்த கௌடியா மட் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு பார்த்தோன்னா, 19வது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியிலையும் 20வது நூற்றாண்டுடைய தொடக்க பகுதியிலையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிக பிரபலமாக இருந்த ஜட்ஜ் சர் டி சதாசிவ ஐயர் அவருடைய இல்லம் மோர்யாலயா அப்படிங்கிற பேரில் இருந்தது. அவர் ஒரு பிரம்மஞான சபை உடைய ஃபாலோவர். அவங்கள அனுசரித்து அந்த மதம், அதாவது தியோசாஃபிஸ்ட். அதனால தான் அவர் இல்லத்துக்கு மோர்யாலயா அப்படின்னு பெயர் வைத்தார். அவர் காலம் கடந்த பிறகு அவருடைய இல்லத்தில் ஒரு பகுதியே இந்த கௌடியா மடத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல கௌடியா மடம் கட்டப்பட்டது. இப்போவும் கிருஷ்ணாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த டைமில் பெரிய லெவலில் ஒரு விழா அந்த இடத்துல நடத்துவாங்க. இதுதான் கௌடியா மடத்துடைய வரலாறு. அதே போல் இந்த பகுதியில் தாண்டவராயன் ஸ்ட்ரீட், தாண்டவராயன் ரோடு அப்படின்லாம் உண்டு. அது நேராக போனீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஸ்மித் ரோடுக்கு போயிடும். இந்த இடத்துல ஏராளமாக ஒரு காலத்தில் நாடக கலைஞர்கள்லாம் வசித்து வந்தாங்க. அதை நம்ம அடுத்த எபிசோடில் கலைஞர்கள் இந்த பகுதியில் வசித்தவங்களை பற்றியும் அவங்களுடைய பெயரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற, அதே போல் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க தொழிலில் பெரிய பெயர் ஸ்தாபித்தவங்க, இந்த ராயப்பேட்டாவில் இருந்தவங்க, அவங்கள பற்றியெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த பகுதி ராயப்பேட்டாவுடைய வரலாறுலேருந்து எடுத்துக்கொண்டு விரைவிலேயே வருகிறேன். வணக்கம்.